أَلَمْ يَرَوْا كَمْ أَهْلَكْنَا قَبْلَهُمْ مِنَ الْقُرُونِ أَنَّهُمْ إِلَيْهِمْ لَا يَرْجِعُونَ أَلَمْ يَرَوْا كَمْ أَهْلَكْنَا قَبْلَهُمْ مِنَ الْقُرُونِ أَنَّهُمْ إِلَيْهِمْ لَا يَرْجِعُونَ சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்றான், அலம் ஆ என்றா என்னது? கேள்வி. இப்போ நாங்கள் எத்தனை தடவை பார்த்துருவோம். ஆ என்றா கேள்வி, லம் என்றா இல்லை. அப்போ ஆவோட லம் வந்தா இல்லை. எப்படி கேள்வி ஆக்குறேன்? இல்லையா. எரவ் எரா என்று சொல்றது பார்க்குறேன், என்னை பார்க்குறேன். இது வா வந்து அவர்கள், அவர்கள் பார்க்க, அவர்கள் இப்போ எரவு என்றால் அவர்கள் பார்க்கிறார்கள், லம் எரவு என்றால் அவர்கள் பார்க்க இல்லை. ஆ வந்த சுட்டி அவர்கள் பார்க்க இல்லையா, அவங்க பார்க்க இல்லை. இது ஹும், இது வந்து எரவுடைய அவர்களுடைய அதை நாங்கள் நசர உமா நசரா ஹும் நசரு, அந்த ஊ தான் இது. ஊ வந்தா இது இது வந்து இது வந்து இது வந்து அதவு இல்லை, இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸுக்கு வாரு. ஓ என்சுரு மா என்சுரானி உம் என்சரூன என்சுரூன எரவுன தான் லம் வார சுட்டி அது நூன் வெட்டிப்பட்டு எரவு என்று வரும். இது ஹும் அவர்களுக்கு வரவா, சரிதானே? இப்போ இது கேட்டவங்களுக்கு கிராமர் தெரியுமோ தெரியாது, கொஞ்சம் கிராமர் போய்ட்டு படிங்க இன்ஷா அல்லாஹ். எப்படி சரி? இது அவர்கள் எரா என்றே பார்க்குறேன். அவர்கள் பார்க்க இல்லையா, என்னத்தை பார்க்க இல்லையா? கம் எத்தனையோ, அகுலக்னா அகுலக்கா என்று சொல்கிறது வந்து அழிக்கிறது, சரியா? நாங்கள் நான் என்ன நாங்கள் அழித்தோம், சரியா? எத்தனையோ நாங்கள் அழித்தோம், எத்தனையோ. கபுலஹும் ஹும் என்றா அவர்கள், கபுலெண்டா முன்கு, அவர்களுக்கு முன், அவங்களுக்கு முன்னுக்கு இந்த எத்தனையோ சமுதாயத்தை நாங்கள் அழித்தோம். மினல் குரூனி இருந்து தலைமுறைகளில் இருந்து, அவருக்கு முன்னிருந்த தலைமுறைகள் எத்தனையோ பேரை நாங்கள் அழித்தோம். விளைந்தானேம்மா? நீங்கள் அதை பார்க்கலையா? பார்க்கலையாண்டா இப்போ இது பார்க்குறது இல்லை, நீங்கள் அதை பற்றி யோசிக்கலையா? எத்தனை பேரை நாங்கள் அழிச்சிக்கிறோம். இப்போ இவங்களும் மொத்தர். இப்போ நான் எனக்கு நினைவிக்கிற மாதிரிக்கு இப்போ வந்து இப்போ டிரெக்டாகவே இப்போ இவ்வளோ நேரம் ஒரு கதையை சொன்னேன். இந்த கதையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, சஹாபாக்களும் கேட்குறாங்க, இன்னொரு கூட்டம் கேட்குறாங்க. யார் தெரியுமா? யார்? காஃபிர்களும், மக்கா காஃபிர்களும் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இது குர்ஆன கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறாங்க. அவளுக்கும் இது கேட்குது. அப்போ அவங்களுக்கு தெரியும் அது ரசூல்மாருக்கு செஞ்ச அநியாயம். இவங்க ரசூல்மாருக்கு செஞ்ச அநியாயம் அவங்க செஞ்ச மாதிரி இவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அநியாயம் செய்கிறாங்க. அந்த ஒரு மனுஷனுக்கு அநியாயம் செய்கிற மாதிரி இவங்க சஹாபாக்களுக்கு அநியாயம் செய்கிறாங்க. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த டைமில் வந்து அழிப்பான்னு தெரியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய இரக்கம் தான் அவங்கள அன்றைக்கு அழிக்காம இருந்தது. அதுவும் இரக்கம் தான். ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உடனே தண்டனை கொடுத்தேன்னு சொன்னால் அதுக்கு பிறகு எத்தனை பேர் இஸ்லாத்துக்கு வந்தாங்க? அந்த மக்கா வெற்றிட நிறைய பேர் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. அந்த அநியாயம் செஞ்ச மக்களே இஸ்லாத்துக்கு வந்தாங்க. சுப்ஹானல்லாஹ், அது அல்லாஹ்வுடைய இரக்கம் தான். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், நீங்கள் பார்க்கல எத்தனை பேர், ஆத் கூட்டம், சமூத் கூட்டம், எத்தனையோ கூட்டம் அழிஞ்சி, இதுக்கு முந்தி எத்தனையோ கூட்டம் அழிஞ்சி. அதை நீங்கள் யோசிக்கலையா? நீங்கள் இவ்வளோ கூத்து போடுறீங்களே, பயப்படாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்து செய்கிறீங்க, சஹாபாக்கள் கொண்டு வந்து செய்கிறீங்க, உங்களுக்கு யோசிச்சிங்களா? நீங்கள் கொஞ்சம் யோசிச்சிங்களா? என்ன இந்த தண்டனை வந்தால் எப்படி இருக்குமெண்டு? துனியாவில் மட்டுமா தண்டனை, அதுக்கு புறம் பரப்பிக்குதே. சுப்ஹானல்லாஹ். அன்னஹும் இலைஹிம் லா யர்ஜூன். சுப்ஹானல்லாஹ். மாறாய அன்னஹும், ஹும் என்றா அவர்கள், அன்னெண்டா நிச்சயமாக. இதுக்கு 80 என்ற அர்த்தம் மிகுது. நான் இப்போ அசத் போட்ட சொல்லி நிச்சயமாக என்று டிரான்ஸ்லேட் பண்ணுறேன். அவர்கள் நிச்சயமாக, இலைஹிம் அவர்களின் பக்கம், லா எர்ஜியூன். ரஜா என்று சொல்கிறது வந்து இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ரஜா என்றால் திரும்பி வாரது, அவர்கள் திரும்பி வாரார்கள். எர்ஜூன் என்றால் அவர்கள் திரும்பி வாரார்கள். லா போட்டால் மாட்டார்கள், வரமாட்டார்கள். எர்ஜூன் என்றால் அவங்க திரும்பி வாராங்க, லா எர்ஜூன் என்றால் அவங்க திரும்பி வர மாட்டாங்க. அவங்களோட பக்கம் அவர்கள் திரும்பி வர மாட்டார்கள். நிச்சயமாக அவங்களோட பக்கம் அவர்கள் திரும்பி வர மாட்டார்கள். யார் இது? அந்த அழிஞ்சவங்க திரும்பி வர மாட்டாங்க. யோசிக்கலையா நீங்கள்? அவங்க அழிஞ்சிட்டாங்க, அவங்க திரும்பி வர மாட்டாங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? அவங்களுக்கு இப்போ என்ன ஆகுது? அவங்களோட கபர் எப்படி இருக்கும்? யோசிச்சிங்களா நீங்கள்? யார் சரி ஒருத்தர் அழிச்சு போடுவோம், அவங்கள திருப்பி ஒருத்தர் மௌத்தாவினாலே திருப்பி வர மாட்டாங்க. அப்போ அழிஞ்சவங்க திருப்பி வருவாங்களா? அட்ரஸ் இல்லை அவங்களோட பேசிக்காக. அது ஹாமிதூர்ன்னு சொன்னேன், அட்ரஸ் இல்லை.
இப்போ அதை யாசினில் அது அழிக்கப்பட்ட அல்லாவாவில் அந்த மனுஷன் எங்கே ஈக்கிறாங்கன்னு கூட எங்களுக்கு தெரியும். மேபி நாங்கள் இப்போ ஈக்கிற இடத்துல அடி ஈக்கிறாங்களோ தெரியும் அல்லாவாவில். இப்போ நான் ஈக்கிற இடத்துல மேபி அடியில் எத்தனையோ மையத்துக்கள் ஈக்கும் எங்களுக்கு தெரியும். நாங்கள் மேபி அதுக்கோசம் நடந்து போகிறோம் எங்களுக்கு தெரியும். சுப்ஹானல்லாஹ். அவங்க திரும்பி என்ன செய்ய மாட்டாங்க, திரும்பி வர மாட்டாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், உங்களுக்கு ஈக்கிற சான்ஸ் இப்போ ஈக்கிற சான்ஸ் தான். நீங்கள் உங்களுக்கு தண்டனை வந்துட்டு நீங்கள் போனீங்க, நீங்கள் ஹாமிதூன் ஆகிட்டீங்க, உங்களை அழிச்சிட்டோம், நாங்கள் உங்களோட ரூ எடுத்துட்டோம், திரும்பி வரையலாம். இப்போ இருக்கிறது யூஸ் பண்ணிக்கோங்க. இஸ்லாத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்வைட் பண்ணுறான், இஸ்லாத்துக்குள்ளே வாங்க. ஏன் இன்னும் வராமல் இருக்கிறீங்க? இவ்வளோ சொல்கிறோமே, கதைக்கு மேலே கதை, ஸ்டோரிக்கு மேலே ஸ்டோரி, ஒவ்வொன்று இவ்வளோ தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோமே, அதுவும் உங்களுக்கு தெரிஞ்ச பாஷையில். எங்களுக்கு சொன்னாலும் காவியில் அரபு தெரியா, இது அவங்களுக்கு தெரிஞ்ச பாஷையில் எக்ஸ்பிளைன் பண்ணுறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. நீங்கள் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறீங்க? நான் என்ன சொல்கிறேன், முழு குர்ஆனும் இறக்கமும்மா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முழு குர்ஆனும் இறக்கம். ஒருத்தர் வந்து குர்ஆனை கேட்குறாருண்டா அது ரப்புட இறக்கத்தால தான். ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்வைட் பண்ணுறான், வாடா தீனுக்குள்ளே வா, நான் ரஹ்மான், நான் இறக்கமுள்ள, எந்த பக்கம் வா, பிஸ்மில்லான்னு தான் குர்ஆனை ஸ்டார்ட் ஆகுறேன், வாங்க தீனுக்குள்ளே வாங்க. ஏன் எனக்கு எகென்ஸ்டாக போகிறீங்க? ஏன் சாபாக்களுக்கு அட்டாக் பண்ணுறீங்க? ஏன் நம்சலில் அட்டாக் பண்ணுறீங்க? ஏன் இஸ்லாத்துக்கு எகென்ஸ்டாக பேசுகிறீங்க? தீனுக்குள்ளே வாங்க, எல்லாம் சொர்க்கத்துக்கு போகும். சுப்ஹானல்லாஹ். ஒவ்வொரு ஆயத்தும், ஈவன் நரகத்துடைய ஆயத்தும்மா இறக்கத்துடைய ஆயத்து தான். ஏன் நரகத்தை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு ஏன் சொல்கிறான்? கொஞ்சம் பயப்படுங்க, நரகத்தை பற்றி சொல்கிறான், பயப்படுங்க. நீங்கள் பயமா? அல்லாஹ் சுப்ஹானஹு சூரா ரஹ்மானில் தஃப்சீர் பார்த்து கொண்டிருக்கிறேன், நரகத்தை பற்றி சொல்கிறான், நீங்கள் பயப்பட்டீங்களா? பயப்படுறவங்களுக்கு 2 சொர்க்கம் இருக்குது. எப்படி நரகத்தை பற்றி சொல்லி இப்போ உங்களுக்கு பயம் வருதா? உங்களுக்கு 2 சொர்க்கம் இருக்குது. சுப்ஹானல்லாஹ். ஒரு நாட்டிக்கு நரகத்தை பற்றி சொல்லிவிட்டு பயத்தை சொல்லிவிட்டு அல்லாஹ் 2 சொர்க்கத்தை சொல்கிறான். ஜன்னத்தான் மாற நரகத்தை பற்றி சொல்கிறதும் இல்லாட்டி சூரா அர்-ரஹ்மான் சூறாவில் நரகத்தை சொல்லுதே இல்லை. அர்-ரஹ்மான் என்ற இறக்கம் இல்லைவனே, இறக்கத்தை சொல்லினா நரகத்தையும் சொல்கிறேன். பிள்ளைக்கு நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் ரோட் மாறவானம், நீங்கள் முட்டிப்படுவீங்க. அப்போ இன்னும் நீங்கள் எப்படி பேசுகிறீங்க? என்ன மூஞ்செல்லாம் சப்பையாகவும் முட்டிப்பட்டா காலையெல்லாம் உடையும் அப்படி சொல்கிறேன். அப்போ ஏன் அப்படி இறக்கத்துக்கு சொல்கிறேன்? அப்போ தான் மாற மாட்டாங்க. நடந்த பிறகு யோசிக்கவே இல்லை. நான் என்ன சொல்கிறேன், நரகத்தாயத்தும் ரப்பிட ரஹ்மான் இறக்கம் சொல்லி நான் நரகத்துக்கு ஆயத்தும் அல்லாஹ் சொல்கிறேன், நரகத்துக்கு போவானம் அப்பா, நீ போகிற இஷ்டம் இல்லை, இறக்கத்துக்கு தான் நான் சொல்கிறேன். அண்ணன் விலை எல்லா எரிஜும் அவன் திரும்பி வர மாட்டான். சொல்லுவாங்க.